ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும், திருவருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 73வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 73. ராஜன் தாவீதில் உள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே கன்னி மாதா பாலன் தன்னை முன்னணியில் வைத்தாரே தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
3ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். உண்மை நீதிக்கு அடித்தளமாகிய கடவுளே, உலகின் விடுதலையாளர் நீரே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் வழியாக பாவத்தின் கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை என்னும் பரிசை வழங்கியுள்ளீர். உமது உண்மையை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் எங்களை ஆற்றல் படுத்தும். அதன் வழியாக நாங்கள் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையாவோம். எங்கள் விடுதலை ஆகிய கடவுளே, உமது திருவுளத்தை செய்யவும் விடுதலை நற்செய்தி அறிவிக்கவும் எங்கள் இதயங்களை ஏவி அருளும். உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் உபாகமம் பிரிவு 18, திருமொழிகள் 15 முதல் 22 வரை. ஆகமங்களின் புஸ்தகம் உபாகமம் அதிகாரம் 18, திருமொழிகள் 15 முதல் 22 முடிவு. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஊரோபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் பாடம் படித்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. ஆமேன். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி ரோமர் 8, 1 முதல் 11 முடிய. ரோமர் 8, 1 முதல் 11 முடிய. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதவர்களை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமையினாலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவில்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்த தாயும் ஆவியானது நீதியின் ஜீவனுக்குள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சி உரித்தாக்குக. நம் அனைவரும் எழுந்து நின்று 52வது பாமாலை பாடுவோம். பாமாலை 52, நீர் வாரும் கர்த்தாவே ராக்காலம் சென்றுவோம் என்று பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம். அது யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 31 தொடங்கி 38 முடிய. யோவான் 8ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 38 முடிய. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறீர்கள் என்றார் என்பதுவே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பலிபீடத்திலே ஒரு சிறப்பு விளக்கு மங்கள படைப்பு நாம் செய்ய இருக்கிறோம். இந்த பலிபீடத்தை மெருகேற்றுவதற்காக திரு பாஸ்கரன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ஒரு சிறப்பு ஸ்ட்ரிப் விளக்கை பலிபீடத்திலே பொருத்தி இருக்கிறார்கள். அதை இந்த நாளிலே நாம் ஜெபித்து மங்கள படைப்பு செய்த பிற்பாடு குழந்தைகள் மகிழ்விக்கும் மன்னாவசனம் சொல்லுவார்கள். அருமையான திரு பாஸ்கரன் அவர்களுடைய குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த விளக்கை மங்கள படைப்பு செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடும் எங்களுடைய வழிபாட்டு சூழல்களோடும் எப்பொழுதும் நீர் நிறைந்திருக்கின்றீர். இப்பொழுதும் இந்த பலிபீடத்தை மெருகேற்றுவதற்கு, ஒளியின் மூலமாய் அலங்கரிப்பதற்கு நீர் காலகாலங்களிலே உம்முடைய மக்கள் மூலமாக நிறைவேற்றி வருகின்ற நற்காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளிலும் இந்த பலிபீடத்தின் மேல் பகுதியை சிறப்பாய் ஒளியூட்டுவதற்கு ஏதுவாக சிறப்பான விளக்குகளை பொருத்தி இருக்கிற திரு பாஸ்கரன் அவர்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்ன விதமான பொருத்தனையோடு அதை இந்த பலிபீடத்திலே பொருத்தி இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகின்ற போது அதற்குரிய நிறைவான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு நீர் தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இந்த விளக்குகளையும், இந்த விளக்குகளை பார்க்கின்ற போது இந்த பலிபீடம் ஒளி மிகுந்த ஆசீர்வாதத்தோடு திகழ்வதை கண்டு நாங்கள் உம்மை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதிப்பதற்கு இந்த விளக்குகள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர், ஒளியாய் வெளிச்சமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் இந்த உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்களிலே இந்த விளக்குகளை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு அருள் தாரும். தொடர்ந்து கிருபை இந்த வழிபாட்டு மனையோடும், இந்த பலிபீடத்தோடும், இந்த பலிபீடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற அனைத்து திருப்பலி சூழல்களோடும் நிறைந்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்றும் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் பலிபீடத்தினுடைய மகிமைக்கென்றும் இந்த புதிய விளக்குகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே பிரதிஷ்டை செய்து மங்களப்படைப்பு செய்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. குழந்தைகள் மகிழ்விக்கும் மன்னாவசனம் சொல்ல அன்போடு கூட அழைக்கிறேன். For the law of the Spirit
of the life in Christ Jesus has set me free from law of sin and death. Romans 8:2. For the law of the Spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலைக்கிறேன். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. For the law of Spirit in Jesus Christ has set me free from the law of sin and death. Romans 2:8. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி இன் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. மகிழிக்கும் அண்ணா பாவத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. பிரைஸ் லடுவால் மகிழ்விக்கும் அண்ணா பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. ஆமீன். பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளை பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிச்சே. ரோமர் 8:2. தேங்க்யூ கிளட்டுகாட். மகிழிக்கும் அண்ணா தலைப்பு பாவக்கட்டில் இருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆயிற்று. ரோமர் 8:2. பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் பாவம் மரணம் எமத்திலிருந்து ரோமர் 8:2. பாவத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனாவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணங்களில் நின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. மகிழிக்கும் அண்ணா பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் விடுதலை ஆக்கிச்சு பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிச்சு. ரோமர் 8:2. For the law of Spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. Deliverance from the bondage of sin. For the law of Spirit of life in Christ Jesus has set me free from the
law of sin and death. Romans 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளிலிருந்து பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. For the law of spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. Amen. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாகிற்றே. ரோமர் 8:2. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. Deliverance from the bondage of sin. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. Deliverance from the bondage of sin. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. Deliverance from the bondage of sin. For the law of the life of Christ Jesus has set me free from the law of the sin and death. Romans 8:2. மகிழ்வுக்கும் அண்ணா பாவ கட்டளையிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றேன். ரோமர் 8:2. பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளில் பிரமாணங்களினின்று விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. Deliverance from the bondage of sin. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. For the Lord of spirit in life Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. For the law of your spirit of life in Christ Jesus has set to me free from the law of sin and death. Romans 8:2. இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களில் நின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. ஆமென். Deliverance from the bondage of sin. For the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. Romans 8:2. பாவக்கட்டிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றேன். ரோமர் 8:2. நாம் ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். இந்த நாளில் நம்முடைய இணையாயர் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2024ஆம் ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வருகையின் 3ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பாவ கட்டிலிருந்து விடுதலை. பாவ கட்டிலிருந்து விடுதலை. நாம் பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அநேகர் நினைத்து கொண்டிருப்பது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற இந்த மாமிச கிரியை என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவம் என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு யாரை பார்த்தாலும் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள மனதில்லாத ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ பரிசுத்தவான்களைப் போல எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கின்றார். அவர் ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவரால் அழைப்பை பெற்று ஆண்டவருக்கென்று அநேக சபைகளை நிரப்பி ஆண்டவருக்கென்று 13 நிருபங்களை எழுதி அநேகரை இன்றைக்கு வரைக்கும் ஆராதனையிலே நிருபங்கள் இல்லாத ஒரு இதே இல்லை. நிருபங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு கடிதம். இன்றைக்கு கடித போக்குவரத்து இல்லை. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் உடனே நியூஸ். ஆனால் கடிதம் எழுதுகின்ற காலங்களிலே ஒரு கடிதத்தை எழுதிவிட்டால் அது போய் கிடைக்க மாத கணக்காகும். போனதோ போகலையோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறைக்கவும் முடியாது. எனவே தேவ சமூகத்திலே வந்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற சொன்னால் ஆண்டவர் அந்த பரிசுத்தம் இரத்தத்தின் மூலமாய் என்னை கழுவி சுத்திகரிக்கின்றார், அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் திருப்பந்தியிலே பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். பாவத்தினை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் சின், தனி மனித பாவம். இரண்டாவது சோசியல் சின், சமூக பாவம். அப்ப தனி மனித பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதரும் அவரவர் தன் ஒழுக்கம் அல்லது தனி மனித ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கின்றது. நான் எப்படி இருக்கிறேன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையை மனிதன் எடை போட முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை அவர் அளந்து கொண்டிருக்கின்றார், எடை போட்டு கொண்டிருக்கின்றார். என்னால் தனிமனித ஒழுக்கம் நெறி தவறும் போது அவரை பாவத்தில் விழுந்தார் என்று சொல்லி, பாவம் செய்தார் என்று சொல்லி பாவி என்றும் நாம் சுட்டி காட்டுகின்றோம். ஒருவேளை அது நம் கண்களுக்கு தெரிந்த ஒன்று. இவன் இப்படி நடந்து விட்டானே, முன்வெடிவட்ட விபச்சாரம் பண்ணிவிட்டானே, இப்படி குடிக்கு அவன் அடிமையாகி விட்டானே, ஒரு பாவி என்று சொல்லுகின்றோம். ஆனால் குடியை விட கொடியது நம்முடைய உள்ளத்திலே நம் மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் செய்கின்ற காரியம் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. மனசாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், ஆவியானவர் எனக்குள்ளாக அசைவாடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நீ போகின்ற வழி தப்பு, நீ செய்கின்ற காரியம் தப்பு, நீ நடக்கின்ற வழி தப்பு என்று சொல்லி எனக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு நாம் எப்படியும் நடப்போம், எப்படியும் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவம் நம்மோடு விட்டு விடாது. அந்த பாவம் நம் பின் சந்ததியாரை சாபமாக தொடரும். எனவே தனி மனித பாவம் என்பது ஒரு சாபமாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு தனி மனித பாவ ஒழுக்க மீறல், ஒழுக்கக்கேடு என்பது எந்த நபரும் மீறினாலும் அவரின் உடல் அளவிலும் மனித அளவிலும் அவர் மட்டுமே அல்லது அவர் குடும்பம் மட்டுமே அங்கு இது பண்ணப்படுகின்றது. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அல்லது அவருடைய குடும்பம் மட்டும்தான் அந்த பாவத்திற்கு, அந்த பாவத்தினால் வரக்கூடிய ஆசா பேசன் எல்லாவற்றுக்கும், பேச்சு எல்லாவற்றுக்கும் அங்கு அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். ஆனால் சமூக பாவம் என்பது தனிமனிதன் தன்னுடைய ஆதிக்க சிந்தனைகளால் பிறரை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கி தீய பண்புகளான மனித பண்பு மறுப்பு, பொருளாதார சுரண்டல், கல்வி மறுப்பு, கூலி சுரண்டல், உழைப்பு சுரண்டல், இன வேற்றுமை, கால சுரண்டல், உழைப்பை இருட்டடிப்பது போன்ற செயல்பாடு யாவரும், அப்படி படுகின்ற யாவரும் சமூக பாவிகளாய் இருக்கின்றோம். யாராக இருந்தாலும் மற்றவர்களை நாம் சுரண்டி அடிமைத்தனம் பண்ணி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அல்லது அடிமைத்தனத்தை நாம் ரசிப்போம் என்று சொன்னால், நாம் சமூகத்திலே நாம் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய பாவிகள் தன் சமூக பாவத்தினை உணராமல் உழன்று பாவத்தின் கொத்தடிமையில் சிக்கி வாழ்கின்றார்கள். இத்தகைய பாவத்தின் கொத்தடிமைகள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆண்டவரை சேவிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காத வணங்கா கழுத்துள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிக்கை அளிக்கப்படுகின்றோம். இது விடுதலை என்பது அவர்களுக்கு தேவைக்காக ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்திருக்கின்றார். இந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட 3ஆம் வேத பாடமாகிய நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் சொன்னதெல்லாம் ஒரு முன்னுரை. இதை நீங்கள் உங்களுடைய மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய மனதிலே நாம் பாவி அல்ல என்று சொல்லி யாரும் அல்ல, நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய திருப்பந்தியிலே வருகின்ற பொழுது உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு திருப்பந்திலும் நாம் பங்கு கொள்கின்ற பொழுது அதற்குள்ளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 31 முதல் 38 வசனங்களை பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷத்தை எழுதுவதின் முக்கிய நோக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது வேத அறிஞர் சொல்கிறார்கள்,
20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் யோவான் நற்செய்தி நூலின் மையப் பொருளாக இருக்கின்றது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் அவர் எழுதுவதின் நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பண்டிகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றீர்களே, ஏதோ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களே, ஆனால் நீங்கள் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக. என்றால் நித்திய ஜீவன் என்பது சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு அதை நாம் எதிர்நோக்குகின்ற காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற காலம் நமக்கு உரியதல்ல. இந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படியாக இருக்கின்றது? இயற்கை இன்றைக்கு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டுமாக ஏதோ கடல்ல புயல் வரும், கடல் ஓரங்களில் இருக்கின்ற நகரங்கள் பட்டணங்கள் அதிலே பாதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நடந்த காரியத்தை பார்த்திருக்கின்றோமே. கடல் எங்கே இருக்கின்றது? விழுப்புரம் எங்கே இருக்கின்றது? திண்டிவனம் எங்கே இருக்கின்றது? என்ன நடந்தது? இன்றைக்கு பாருங்கள், மீண்டுமாக வருகின்றது. கடல் எங்கிருக்கின்றது? திண்டுக்கல், தேனி, மதுரை என்று சொல்கின்றார்களே. அப்படினால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் எவ்வளவாக ஆயத்தப்பட வேண்டும். முதலாம் வருகை என்பது யோவான் ஸ்நானனால் அறிவிக்கப்பட்டு அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணினார். ஆண்டவர் வந்தார். எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றினார். யோவான் ஸ்நானகன் சீசரை அனுப்பி என்ன நீதான் வருகிறவரோ அதை வருவதற்கு நான் காத்திருக்க வேண்டுமான்னு சொல்லும்போது, நீங்கள் காண்கின்றவர்களையும் கேட்கின்றவர்களையும் போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை குறித்து நாம் நடக்கின்ற வாழ்க்கையை குறித்து காண்கின்ற மக்கள் என்ன சொல்ல இருக்கின்றார்கள்? அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வந்து யோவான் சீசர்கள் போய் சொன்ன மாத்திரத்திலே அவர்தான் மேசியா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒப்படைத்தார் யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்க்க நித்திய ஜீவனை பெரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். விடுதலை என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை ஒரு நாடு விடுதலை பெற்றால் தெரியும். ஆனால் தனி மனித வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெற வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தான் எதிலே கட்டப்பட்டிருக்கின்றோம், எதிலே அடிமைத்தனத்திலே இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவரும் விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையைத்தான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. நம் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற எல்லா காரியமும் நம்மை அடிமைத்தனத்தில் இருக்கின்றது. அதான் பாவத்தின் அடிமை. எனவே நீங்கள் நானும் இந்த நாளிலே வாசித்த அந்த பகுதியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று, உபதேசத்தில் நிலைத்திருந்தால் விடுதலை. விடுதலை. இரண்டாவது, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாச யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு இதே வார்த்தையை தூய இம்மானுவேல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற திருச்சபை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், இயேசு தம்மை விசுவாசிக்கிற தூய இம்மானுவேல் ஆலய உறுப்பினர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? உண்மை. உண்மைக்கு புறமாக இன்னைக்கு நடக்கின்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எது உண்மை என்று நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. என்னால் யூதர்கள் இயேசுவின் போதனைகளை கேட்டு அதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து அவர் சொல்கின்றார், என் உபதேசத்திலே நிலைத்திருங்கள். இன்னும் பார்க்கின்ற பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா நாம் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான்
ஆண்டவரோடு நிலைத்திருக்கின்ற பொழுதுதான், ஆண்டவரோடு நம் இருக்கின்ற ஐக்கியம் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான், ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான், ஆண்டவர் விரும்புகின்ற அந்த அர்ப்பணிப்பிலே நம்ம அர்ப்பணித்து நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்ற பொழுதுதான், அப்பொழுதுதான் நாம் நிலைத்திருக்கின்றோம். ஆண்டவரிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய வார்த்தைக்கு நிலைத்திருந்தால் மட்டுமே சீசர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு அந்த சீசத்துவத்தை பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் தான் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இந்திய தேசத்திலே இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்கள். ஏன்? நாம் வாழுகின்ற இந்த மதுரை மாவட்டத்திலே எத்தனை கிராமங்களிலே இயேசுவே யார் என்று தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சீசத்துவத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கின்றோம். எனவே ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் மட்டுமே ஆண்டவருக்கு சீசராய் இருப்போம். சத்தியத்தையும் அறிவோம், சத்தியத்தை அறிவோம். சத்தியத்திலே நிலைத்திருந்தால் மட்டுமே விடுதலையாவோம். சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னால், அந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் ஒரு விடுதலையின் வாழ்வு உண்டு என்பதை நாம் அறிந்து விடுறோம். மனுஷனுடைய உபதேசங்கள் வீணாய் அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 15:3 பார்க்கின்றோம், மனுஷனுடைய உபதேசங்களை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். போதனை பண்ணி வீணாய் ஆராதனை செய்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருச்சபையில் நடைபெறுகின்ற காரியங்கள், 75 ஆண்டு காலம் இருந்த திருச்சபை இன்றைய நிலைமை என்ன என்பதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கணக்கு உண்டு, கணக்கு உண்டு. என்றால் அங்கு பார்க்கின்றோம், வீணாய் ஆராதனை செய்கின்றார்கள். இதோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும், ஆராதனையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆராதனை என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதா இருக்க வேண்டும். இன்றைக்கு வரக்கூடிய செய்தியும் யூடியூப் காரியங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதா இருக்கின்றதா, ஆலயங்களில் நடக்கின்ற காரியங்களா இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆராதனை 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 நடக்கின்ற நேரங்களிலே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன? எப்பொழுதுதான் விடுதலை விடுதலை வாழ்வு என்று சொல்கின்றமே, விடுதலையை நாம் எப்படி இருக்க போகின்றோம்? அங்கு பார்க்கின்ற நம்முடைய வாழ்க்கை யாருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றது? ஆண்டவர் கொடுக்கின்ற உபதேசத்தில் இருக்கின்றதா? ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற வழியிலே நாம் நடக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை மனுஷனுடைய உபதேசத்திலே நேர்த்திருப்போமானால் தேவ சமூகத்திலே நாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேவ சமூகத்திலே நாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர் வருகின்ற நாளிலே உன்னை அறியேன், உன்னை அறியேன், ஆண்டவரே உன்னை துதித்து பாடினேனே, ஆண்டவரே உமக்கு ஊழியம் பண்ணினேனே, ஆண்டவரே உமக்கு எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டேனே, ஆலயத்துக்கு லட்சமாய் கொடுத்தேனே. லட்சம் அல்ல, லட்சியத்தோடு கூட வாழ வேண்டும். லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனவே ஆண்டவருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்பது என்பது நாம் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். இனி காலம் செல்லாது, கிருபையின் காலமாக இருக்கின்றது. வருகின்ற காலங்களை பார்க்கின்ற பொழுது ஒரே 2025 ஆண்டு என்பது நாம் பார்க்க முடியுமா என்பதை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் 15 நாள் இருக்கு. 15 நாள்ல சொல்லுகின்ற வானிலை அறிக்கையை பார்க்கின்ற பொழுது எத்தனை இடங்கள் மூட போகின்றது, எத்தனை மக்கள் தங்களுடைய உயிரை விட இருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் புண்ணியவான்களாக இருப்பதால் அல்ல, நாம் ஏதோ பரிசுத்தவான்களாக இருப்பதனால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கிருபை பெற்றிருக்கின்றோம். கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். இந்த நாளிலாவது, இந்த இரட்சணை நாளிலாவது என் மகள் என்னுடைய காரியங்களிலிருந்து என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருப்பாரா என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கின்றவராய் இருக்கின்றார். இரு கரம் நீட்டி கூப்பிடுகின்றவராய் இருக்கின்றார். அதாவது ஒரு வேத அறிஞர் சொல்லுகின்ற பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் காலம் வருகின்ற காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வேத அறிஞர் சொன்னது, கிறிஸ்துமஸுக்காக எல்லா காரியங்களும் பண்றோம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை டிசம்பர் 25ஆம் தேதி காலை வரைக்கும், அதாவது 24ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் திருச்சபைகளிலே அல்லது என்ன போதிக்கப்பட வேண்டுமாம், ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத அறிஞர் சொல்லுகின்றார். மக்களை ஏதோ அல்ல, ஏதோ ஆடம்பரத்துக்காக அல்ல, 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாழ்வுக்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய நிலைத்திருத்தலிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
எனவே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை பெற, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருக்க, சத்தியத்திலே நிலைத்திருக்கப்பா. உம்முடைய சத்தியமே வசனம் ஆண்டவரே, அந்த வசனத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க என்னை கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நீங்கள் நம்ம ஆராதிக்கின்ற கர்த்தர் கரம் நீட்டி நமக்கு விடுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. நாம் வாசித்த அதே 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 33-36 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பாரம்பரியத்தை முக்கியப்படுத்துகிறார்கள் யூதர்கள். மிகவும் கவனமாய் இருந்தார்கள் பாரம்பரியத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, யூத மார்க்கத்திலே தீரினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்கு மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அவன் சொல்கிறான், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்கின்ற பொழுது சொல்கிறார். இயேசுவோடு அவர்கள் வாதம் செய்வதை நாம் இங்கு காண்கின்றோம். அங்கே பார்க்கின்றோம். எல்லா வசனங்களும் வாசித்து பார்த்தா, ஆபிரகாமின் சந்ததியார் என்றுவேன், உங்களுக்கு உள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் சொல்லி அங்கே ஆண்டவர் எவ்வளோ அருமையாக அப்படியே சொல்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தினமும் சாகடித்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பேச்சினாலும் என்னுடைய நடக்கையினாலும் என்னுடைய காரியத்தினாலும் ஆண்டவரை சாகடித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கொல்கத்தா மலையிலே அவர் கூவிக்கொண்டிருக்கின்றார், கரம் நீட்டி கூப்பிட்டு கொண்டிருக்கின்றார். நமக்காக ஜீவனை விட்ட கர்த்தர் அங்கு பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 36ஆம் வசனம் பாருங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். உலகத்தில் ஒரு மனிதனும், ஒரு நாசில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனும் உங்களுக்கு எனக்கும் விடுதலையை கொடுக்கவே முடியாது. என்னால் விடுதலை என்பது ஏதோ இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கின்ற விடுதலை அல்ல. அது உன்னதத்துக்குரிய விடுதலை. உன்னதத்துக்குரிய விடுதலை கொடுக்க முடியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பாலனாய் பிறந்தார். அவர் ஒரு திட்டத்தோடு கூட ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதை நிறைவேற்றி அவர் முடித்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பாவம் செய்கின்றவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றாலும் நாம் ஒரு காலம் ஒருவனும் அடிமையாக இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி எப்படி சொல்லுவாங்க? ஒரு கேள்வி கேட்கல, நாங்கள் எப்போ அடிமையாக இருந்தோம், நான் எப்படி நான் விடுதலை ஆவீர்கள் சொல்லுகிறேன் சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை அறிந்து கொள்கின்ற பொழுதுதான். என்ன அங்கே பார்க்கின்றோம், எப்படி சொல்லுகிறீர் என்று சொன்ன இயேசு அவருக்கு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே அழுத்த நிறுத்தமாய் ஒரு தடவை அல்ல, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படினால் நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே ஒரு விலை நீங்கள் இருக்கும் என்று சொன்னால் தேவ சன்னிதானத்திலே வந்து சிலுவையை நோக்கி பார்க்கின்ற உங்களுடைய பாவ குற்றங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே பாவியாக உம்முடைய பாதியிலே வருகிறேன், நான் பாவி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், நிச்சயமாக நான் சுத்தமாவேன். சுத்தமாவது மட்டுமல்ல, நான் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்வேன், உமக்கென்று வாழ்வேன் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, மத்தேயு 19 மிகுந்த ஆஸ்தி உடையவன் வந்துட்டு என்ன பண்ணான்? சந்தோஷமா போனானா? வசனத்தோடு போனான். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகின்றார், அவன் எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தான். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. சிறு வயது மேற்கொண்டு நான் எல்லாவற்றையும் கடைபிடித்தேன், ஆனால் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ கொடு என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த விசனம் அடைந்து போனான். இன்றைக்கு அநேக திருச்சபையிலே அநேக விசுவாசிகளுக்குள்ளாக இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசனமான காரியங்கள், எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு தம்மை அர்ப்பணிக்காதபடி, என்னால் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்ததனால் அவன் அந்த சுய கிரியைக்கும் அவன் எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுக்க மனமில்லாமல் என்றால் அதற்கு அடிமையாக இருந்தான். அந்த அடிமைத்தனத்திலே இருந்தது நிமித்தமாய் அவனால் அதிலே வெளிவர முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய அடிமைத்தனம் என்ன என்பதை ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்துவார். நான் எதிலே நான் கட்டப்பட்டிருக்கின்றேன் என்பதை எனக்கு உணர்த்துகின்ற பொழுது அதிலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னால் முடியாது, ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட அதிலிருந்து அந்த கட்டிலிருந்து நான் விடுதலை பெற என்னை கிருபை தாரும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவங்க பார்க்கின்ற பொழுது 35ஆம் வசனம் சொல்கின்றது, அடிமையானவன் என்றைக்கும்
வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அப்படினால் ஆண்டவருடைய வீட்டிலே நாம் அடிமையா இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சபையிலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நிலைத்திருக்க போவதில்லை. வேதவசனம் சொல்றது, அவன் நிலைத்திரான் வீட்டிலே. எந்த வீட்டிலே? தெய்வ வீட்டிலே. தேவ பயம் இல்லாதபடி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால், நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நிலைத்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவர் உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் எனக்கு விடுதலை வேண்டாம், நான் விடுதலை விட்டால் நான் எல்லாரோடும் சமரசமா இருக்க வேண்டுமே, சந்தோஷமா இருக்க வேண்டுமே, சமாதானமா இருக்க வேண்டுமே. ஆண்டவர் கொண்டு வந்த அந்த சமாதான பிரபு எனக்கு சமாதானத்திற்கு ஆவியை ஊட்டுவாரே, அப்படின்றால் நான் எப்படி வாழ்வது? என்னுடைய சுயம் என்ன? என்னுடைய அந்தஸ்து என்ன? என்னுடைய அதிகாரம் என்ன? வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. அங்கு பார்க்கின்றோம் 36ஆம் வசனம் சொல்கின்றது, அங்கு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் ஒருவர் தான் விடுதலையாக்கவே முடியும். அப்படினால் விடுதலையாக்குகின்ற கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அதில் பார்க்கின்றோம் ஒரு விடுதலையின் பயணம். அங்கு விடுதலையின் பயணம் பார்க்கின்றோம். மக்களை விடுதலைப்படுத்த முடியாத மோசேயை கட்டளையிடுகின்றார். அங்கு ஒரு விடுதலையின் பயணம் நடக்கின்றது. அங்கு பார்க்கின்றோம் 4ஆம் வசனம் சொல்கிறது, 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பார்வோன் அவரை நோக்கி பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எதிர்த்து அரும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படும் என்றும் அவர்கள் அப்படி செய்தார்கள். பாருங்க, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. அங்கே ஆண்டவர் அங்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியம், மோசே மூலமாய் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது அங்கே எல்லாவற்றையும் அங்கே விடுதலையின் பயணத்திலே வருகின்றது. அப்பொழுது ஆண்டவர் அங்கு வருகின்ற பொழுது நடைபெற்ற காரியம் 13ஆம் வசனம், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்பது, நாம் எந்த குறித்தும் பயந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைக்கு புறமாக நடக்கின்ற பொழுது நாம் கண்டும் காணாமல் இருக்கின்றோம். நீதிக்கு விரோதமாய் அநீதி நடக்கின்ற பொழுது கண்டும் காணாமல் இருக்கின்றோம். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கு பார்க்கின்றோம், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி காணவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கின்ற எந்த காரியம் இருந்தாலும் இனி காண மாட்டோம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! நாம் பயந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். பலமுள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். சொன்னால் எதை குறித்தும் பயப்படாதபடி, பிள்ளைகளை குறித்து பயப்படாதபடி, குடும்பத்தை குறித்து பயப்படாதபடி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நாம் பறைசாட்டுகின்றவர்களாய் இருக்கின்றோம். இன்றைக்கு வாசித்த 2ஆம் வேத பகுதியிலே பார்க்கின்ற பொழுது கூட அங்கு பார்க்கின்றோம் என்ன, இன்னைக்கு பிள்ளைகளை அழகாக சொல்லிச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிற்றே. அங்கே பவுலடியார் சொல்கிறார், 1ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற இந்த மாமிசத்தின்படி ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பாவ சிந்தனை நமக்குள்ளாக வராது, பாவ காரியங்களுக்குள்ளாக நாம் ஈடுபட மாட்டோம். இன்றைக்கு பார்க்கின்றமே எவ்வளவு பரிசுத்தமற்ற பரிசுத்த குலத்திலே உண்டு பண்ணக்கூடிய இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பரிசுத்தவான்களைப் போல பகல் வேஷம் போட்டுக்கொண்டு அழிந்து வருகின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் வருகின்ற நாளிலே அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியும், பரம கானானுக்குள்ளாக செல்ல முடியும் என்பதை நாம் வந்திருக்கப்படுகிறோம். அங்கு 4ஆம் வசனம் சொல்கிறது, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியம பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார். நீதி நிறைவேறும்படியாகத்தான் அப்படி செய்தார் என்று சொன்னால், நீதியுள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்ற கர்த்தர் நமக்கு எல்லா நிலைகளிலும் அவர் கொடுக்க இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும்
இந்த நாட்களிலே கர்த்தருடைய திரு சமூகத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாய் எங்களுடைய திருச்சபை எங்களை அழைத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆவியான மூலமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறப்பா. அப்படின்னா அந்த விடுதலையை நாங்கள் பெற்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபைதாரம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 9:41. யோவான் 9:41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது. நேற்று தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த வார்த்தை, உண்மையிலே நாம் இந்த நாட்களில் குருடராக ஏன் பிறக்கலை? நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது குருடனாக இருந்தால் நல்லா இருக்குமே. வேதவசனம் அப்படி தான் சொல்லுது, நீ குருடனாக இருந்தால் உனக்கு பாவம் வராது, நீ பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டியதில்லை. நீ குருடனாக எதையும் பார்க்க வேண்டாம், நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டாம். ஆனால் நீ காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் என்ன இருக்கு? நிலை நிற்கிறது. நிலை நிற்கிறது. அப்படின்னா நிலை நிற்கின்ற அந்த பாவம் தேவன் ஆண்டவருடைய வருகையிலே நிச்சயமாக நிலை நிற்கும். என்னால் நாம் கண்டும் காணாதவர்கள் போல வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அநீதியை கண்டு காணாதவர்கள் போல நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. காண்கின்றோம் என்று சொன்னால் கண்டதை கண்டதென்றும் உள்ளதென்றும் சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பாவத்தின் கொடூரம் அதிகமாக இருக்கின்றது. கண்களை காண்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய பாவம் நிலை நிற்கின்றது. சொல்லலாம்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை முறை அநீதிக்கு நாம் துணை போயிருக்கின்றோம், எத்தனை முறை நீதியை விட்டு நாம் வழிவிலகி போயிருக்கின்றோம். நாம் கண்டும் காணாதவர்கள் போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை. இது எல்லாம் கிடையவே கிடையாது. தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினராய் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது யாராக இருந்தாலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் உண்டு. நான் காணல, எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய வரிகளை யாரும் உங்களுக்காக வந்து நின்று வாதாடவே போறதில்ல. உலகத்தில் நீங்கள் மனிதர்களை நீங்கள் தலைவர்களாய் வைத்துக் கொண்டிருக்கலாம், அவர்கள் மூலமாய் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் கண்டது தப்பு என்று நீங்கள் சொல்லாதபடி நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால் அந்த பாவம் நிலை நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு இந்த நிலை இருக்கும். நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கின்ற பொழுது அது நிலை நிற்கும். நிலை நிற்கின்ற பொழுது நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பட்டியலிடுவார், 1 by 1. இவனுக்கு அன்னைக்கு செஞ்சமே, இவனுக்கு அடிச்சா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவனுக்காக யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி நாம் அநேகரை அடிமைத்தனம் பண்ணினோமே. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறவே முடியாது. எனவே நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியாக இருக்கின்றேன், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க இந்த நாளை எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. உடைய பிறப்பிலே நான் உண்மை தரிசிக்க வேண்டும். பாலனாய் நீர் வருகின்றப்பா, அந்த பரிசுத்தமுள்ள முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக ஆட்சி செய்ய வேண்டும். பாவ கட்டிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் உடைய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அன்றைக்கு பாலகனாய் நீ பிறக்க இருக்கின்ற உண்மை நாங்கள் தரிசித்து நீர் கொண்டு வந்த மீட்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபைதாரம் சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். நல்லா யார் நமக்கு உதவி செய்கிறாரோ இல்லையோ, ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நாம் செய்கின்ற காரியங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவருக்காக நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான பலனை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாய் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறப்பா. அழைத்ததின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளில் கர்த்தாவே தென்னிந்திய திருச்சபையின் அவயவங்களாய் கர்த்தாவே உறுப்பினர்களாய் கர்த்தாவே உடைய திரு சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து கர்த்தாவே உடைய சத்தியத்தை கேட்டிருக்கின்றோம் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க
இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய வார்த்தை கர்த்தாவே, இதோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் அதன் மூலமாக கர்த்தாவே ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோப்பா. எங்களுடைய பாவ கட்டிலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிட விடுமா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, இதோ நீர் கர்த்தாவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இதோ உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்லி இருக்கிறப்பா. அதன்படி கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே இதோ நாங்கள் கர்த்தாவே பாவ கட்டிலே நாங்கள் சுழன்றிருப்போம் சொன்னால் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே அந்த கட்டுகளை கர்த்தாவே இந்த நேரத்தை கர்த்தாவே நீர் அவிழ்த்துப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையுமா ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய கர்த்தரை அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான காலங்களையும் நேரங்களையும் கர்த்தாவே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய வருகை மட்டுமாக உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கவும் நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு கிருபையுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய பற்றுறுதியை உலக கிறிஸ்தவர்களோடு இணைந்து உறுதி செய்து கொள்ளும் வண்ணமாக நிசையா பற்றுறுதி அறிக்கை அனைவரும் எழுந்து நின்று பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவது பரத்திலிருந்தும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாவின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகிலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரருமாய் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் நல்ல மனசாட்சியோடும் தங்கள் பணிவுரையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படும் மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் வளவினைகளை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்க கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகி தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமிடத்திலும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 389வது கீர்த்தனை வாரும் பெத்லகேம் வாரும் என்ற கீர்த்தனையில் 1ஆம் 2ஆம் 7ஆம் சரணங்களை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். கீர்த்தனை 389. பாவக்கட்டிலிருந்து விடுதலை செய்கின்ற அன்பின் ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் பிறந்த பிறப்பின் மகிழ்ச்சியை ஆசரிக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் வார்த்தைகள், நாங்கள் சுதந்திரித்துக் கொண்ட சாக்கிரமந்தின் வழியாக பாவத்திலிருந்து உண்மையான விடுதலை சுதந்திரித்திருக்கிறோம் என்கின்ற உண்மை உணர்வோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லவும் பெத்லகேம் நோக்கிய எங்களுடைய பயணத்திலே நாங்கள் வெற்றியின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் அருள் தாரும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே எங்களையும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக பெத்லகேம் பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.